ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டேன்றனால ஆஸ் யூஷுவல் நான் தான் குக்கிங். ஸோ என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ வாங்க சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேவையான பொருட்கள் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் அடிஷ்னலாக நான் வந்து கோஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 பொரிச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், பெப்பர், எக் வச்சுக்கிட்டோம். பிஸ்மில்லாஹ் நல்லபடியாக வரணும். ஸோ அதுக்கப்புறம் சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றுறேன். ஆயில் வந்து தேவையான அளவு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணணும். ஆனியன் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. என்னடா வாரத்தில் 6 நாள் லேடிஸ் கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க, ஒரு நாள் சமைக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நானும் வாரத்தில் ஒரு நாள் குக்கிங் பொறுப்பை ஏற்றுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப், உங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் சமைச்சு அவங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க லேடிஸ்லாம். இப்போது ஆனியனும் எக்கும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கேஸ்லேயே இருக்கட்டும். அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். அடிஷ்னலாக கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது வெஜ்ஜீஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வீட்டில் செய்கிறனால காய்கறிங்களாம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா பச்சை வாசனை அடிக்கும். போதும். நீ கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சிக்கன் வெஜ்ஜீஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம வடித்து வச்ச ரைஸை ஆட். ஸோ இப்போ நான் ரைஸ் அள்ளி போட்டேன். அடுத்து சோயா சாஸ் தேவையான அளவு நான் ஊற்றிக்கிறேன். ஸோ சோயா சாஸ் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுறது ரொம்ப நல்லது, ஏன்னா ரொம்ப அதிகமாக கலர் கொடுத்துரும். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம காரம் கம்மியாக தான் சேர்க்குறோம், அதனால் பெப்பர் தான் நம்ம போதுமான அளவு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கிளறும் போதே ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல்லு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரோட்டு கடை போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கனால இது வீட்டு ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ஃபைனல் அவுட்புட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.